Good afternoon all. Welcome to Exam Edge YouTube channel. ஸோ நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆப்டிடியூடில் நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். நமக்கு பேலன்ஸ் இருக்குது என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க் தான் பேலன்ஸ் இருக்குது. என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அதனால என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. வால்யூம்லையும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு சின்ன கான்செப்ட் தான். பட் ஆனால் அது நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ரீசன்ட் டேஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து தான் நமக்கு வித்தியாசமான சம்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. ஸோ நம்ம அந்த டைம் அண்ட் ஒர்க்கை லாஸ்ட்ல பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏரியா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் போறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் ஒரு சின்னது பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏரியா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஏரியால நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒரு வீடியோலையும் நம்ம எவ்வளோ சிம்பிளா டைப்ஸ் சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளா பார்க்க போறோம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 4லேருந்து 5 பார்ட் வரைக்கும் ஏரியா வரும். அதை மாதிரி நமக்கு வால்யூம்ல ஒரு 3லேருந்து 4 பார்ட் வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ ஏரியா வால்யூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் கான்செப்ட் கொஞ்சம் இருக்கும், ஃபார்முலா கொஞ்சம் நிறையவே இருக்கும். ரெண்டுமே அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏரியா வால்யூம் நம்ம வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் 2 கொஸ்டின், மேக்ஸிமம் 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா வால்யூம் அப்படின்னா என்னது? நமக்கு ஏரியா அப்படின்னா பரப்பளவு, வால்யூம் அப்படின்னா கன அளவு அப்படின்னு பார்த்துருப்பீங்க தமிழ்ல. ஸோ அப்போ ஏரியா அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஏரியா வால்யூம் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஏரியா அப்படின்னு நம்ம பேசுகிறப்போ அது 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இருக்கும். வால்யூம் அப்படின்னு பேசுகிறப்போ 3 டைமென்ஷனல். ஏரியானா பரப்பளவு, வால்யூம்னா கன அளவு அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஏரியா 2D, வால்யூம்ன்றது 3D அப்படின்னு சொல்கிறோம். 2D 3D அப்படின்னா என்ன? 2D டைமென்ஷன் அப்படின்னா அலகு. ஓகேவா? இல்லை யூனிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போது டைமென்ஷன் அப்படின்னா 2D 3D அதெல்லாம் நம்ம எப்படி பேசுவோம்? ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு 2D இல்லை 3D அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம 2D அப்படின்றது 2 சைடு மட்டும் பேசுவோம். அதாவது 2 டைரக்ஷனை பற்றி மட்டும் பேசுவோம். கிராஃபில் நம்ம எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 இது இருக்குல்ல, அந்த 2 பாயிண்ட்டை பற்றி மட்டும் பேசுறது 2D அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதே இது கிராஃபில் நான் 3 சைடு வச்சு பிளாட் பண்ணுறேன்னு வைங்க, எக்ஸ் ஒய் இசட்னு. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்படி 3 டைமென்ஷன் வச்சு சொன்னால் அதுதான் நம்ம 3D அப்படின்னு சொல்லுவோம். இது கிராஃப்ல சொல்லிட்டோம். இப்போ நம்ம அதை ஷேப்புக்கு, எந்த வடிவத்துக்கு நம்ம எடுத்துட்டு வந்து பொருத்த போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம சதுரம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சதுரம்ல நம்ம என்னென்ன சைடை பத்தி பேசுறோம், இல்ல எத்தனை டைமென்ஷன் பத்தி பேசுறோமோ அதை நம்ம ஏரியா பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சதுரம் அப்படின்றது இல்ல ஸ்கொயர் அப்படின்றதுல நமக்கு மேக்சிமம் எத்தனை சைடு சொல்லுவோம்? 2 சைடு பத்தி தான் பேசுவோம். ஏன்னா இங்க ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒய் டைரக்ஷன்ல இது ஒரு சைடு, எக்ஸ் டைரக்ஷன்ல இது ஒரு சைடு. ஓகேவா? ஸோ இது இப்போ எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஏ, இது ஏ, இந்த மாதிரி இந்த 2 சைடை பத்தி மட்டும் பேசுறது தான் நம்ம 2D அப்படின்னு சொல்லுவோம். இதுவே எனக்கு இப்போ கியூபாய்டு, கியூப் அப்படின்னு வச்சுக்கிறேன். கியூப்னா என்ன வரும்? எனக்கு இந்த எக்ஸ் ஒய் மட்டும் இல்லாம இன்னொரு டைமென்ஷன் பத்தியும் பேசுவோம். கரெக்டா? ஸோ இந்த டைமென்ஷன் இது என்னது? எனக்கு இந்த இசட்டை வச்சு வருமா? கரெக்டா? இந்த இசட் வச்சு வரும். ஸோ அப்போ எனக்கு 2 டைமென்ஷன், என்ன 2 டைமென்ஷன்? இங்க ஒரு டைமென்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு, இன்னொரு டைமென்ஷன் ஒய் ஆக்சிஸ் வச்சு, இந்த 2 டைமென்ஷன் பத்தி பேசினா அங்க நம்ம ஏரியா அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏதாவது ஒரு ஃபிகர், ஏதாவது ஒரு ஷேப், ஏதாவது ஒரு வடிவம் எடுத்து நம்ம 3 இதாக பேச போறோம். அதாவது எக்ஸ் ஒய் இந்த இசட் டைரக்ஷன்ல இருக்க அந்த 3 பாயிண்ட்டையும் வச்சு பேசினா அதுதான் 3D. இப்போ நமக்கு ஸ்கொயர்ல என்னென்ன டைமென்ஷன்லாம் வரும்? இது நார்மல் ஸ்கொயரா? இது வந்து சதுரம், நார்மல் ஸ்கொயர். இதே ஸ்கொயர்ல நான் 3வது டைமென்ஷன் இங்க ஒரு ஏ எடுத்துட்டு வந்து பேசுறேன் அப்படின்னா இது இப்போ என்னவா மாறிடுச்சு? கியூபா மாறிடுச்சா? அப்போ இந்த 3வது டைமென்ஷனை சேர்த்தா எனக்கு கியூபா மாறுது. அப்போ ஸ்கொயர்ன்றது எனக்கு 2 டைமென்ஷன், அதுல நான் 3வது டைமென்ஷனையும் சேர்த்துக்கிட்டா அது கியூபா மாறுது. இதே போல தான் நமக்கு எல்லாமே. இப்போ இதுவே நான் வந்து சதுரம் இல்லாம செவ்வகம் பத்தி பேசுறேன்னு வைங்க, ரெக்டாங்கிள் பத்தி பேசுறேன்னா ரெக்டாங்கிள்ல நான் 3 டைமென்ஷன் எடுத்து பேசுறப்போ அது என்ன ஷேப்பா மாறிடும்னா கியூபாய்டா மாறிடும். இது எல்லாத்துக்கும் தமிழ் நேம் அந்தந்த ஷேப் வர்றப்போ நான் கண்டிப்பா சொல்றேன். இப்போதைக்கு ரெக்டாங்கிள் பத்தி பேசுறப்ப என்னவாயிடும் அப்படின்னா
கியூபாய்டு அப்படின்னு மாறிடும். இப்போ நம்ம சர்க்கிள் அப்படின்னு பேசுறோம்னு வைங்களேன், சர்க்கிளில் நமக்கு ரேடியஸ் பற்றி மட்டும்தான் பேசுவோம். இதே சர்க்கிள், அதாவது நார்மலாக ஒரு 1 ரூபி காயின் ஏதோ ஒரு காயின் இருக்குது, அதை தான் நம்ம சர்க்கிள் ஷேப்பில் இருக்குமா, அந்த காயினை நான் ஒரு 10-15 காயின் அடுக்கி வைக்கிறேன்னு வைங்க, ஒரு சர்டைன் ஹைட்டு கிடைக்கும். ஸோ இப்போ ஹைட்டு கிடச்சிருச்சு, ரேடியஸ் கிடச்சிருச்சு. இப்போ சர்க்கிளில் நான் 3 டைமென்ஷன் சேர்க்குறேன் அப்படின்னா அது என்ன ஷேப்பாக மாறிடும்னா சிலிண்டராக மாறிடும். ஒரு காயின்னா சர்க்கிளாக இருக்கும், மேலே 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 காயின் அடுக்கி வச்சுட்டே போனால் ஒரு சர்டைன் ஹைட்டு வரும். ஸோ அப்போ அது எப்படியா மாறிடும் அப்படின்னா சிலிண்டர், உருளையாக மாறிடும். ஸோ அப்போ நம்ம இங்கே ஏரியா அப்படின்றப்போ ஒரு சில வடிவத்தை பற்றி பேசுவோம், வால்யூம் அப்படின்றப்போ ஒரு சில வடிவத்தை பற்றி பேசுவோம். இப்போ ஏரியாவில் என்னென்ன ஷேப் எல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கொயர் கேட்பாங்க, இல்லை ரெக்டாங்கிள், இல்லைன்னா சர்க்கிள், அப்புறம் ட்ரையாங்கிள், முக்கோணம் இருக்குல்ல, ஸோ ட்ரையாங்கிள். இது 4 தான் மெயின். இது இல்லாமல் வேற என்னெல்லாம் கேட்பாங்கன்னா ராம்பஸ், பேரலலோகிராம், குவாட்ரிலேட்டர், ட்ரெபீசியம் அப்படின்னு இருக்கும். இணைக்கரம், நாற்கரம் அதெல்லாம் வரும்ல. ஸோ நான் ஒவ்வொரு ஷேப்பை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறப்போ அதுக்கான தமிழ் வேர்ட் சொல்லிட்டு தான் பேசுவேன், பயப்பட தேவையில்லை, சரியா? இப்போ நமக்கு ஏரியாவில் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ராம்பஸ் இது எல்லாமே வரும். இதில் நமக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் வரலாம், இல்லைனா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஏதாவது ஏரியா கொடுத்துட்டு சைடு கண்டுபிடிக்கிற மாதிரி, இல்லை ஏரியா கொடுத்து டயக்னல் மூளை விட்டம் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. வால்யூமில் இதை மாதிரி என்னென்ன ஷேப்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூமில் கியூபு, கியூபாய்டு அப்படின்னு வரும், கனசதுரம், கனசெவகம் அப்படின்னு, கியூபு, கியூபாய்டு. அது இல்லாமல் சிலிண்டர், கோன், உருளை, கோனு, அப்புறம் என்னது ஸ்பியர், ஹெமிஸ்பியர், அது எல்லாமே வந்து நமக்கு வால்யூமில் வரும், ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே ஏரியாவில் பேசிக்காக கொஷின் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா அப்ளை பண்ணுற மாதிரி கொஷின் வரும், அப்ளிகேஷன் கொஷின். அப்படின்னா என்னது, இப்போ எனக்கு ஸ்கொயராக ஒன்று இருக்குது, அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெல்ட் பண்ணி சர்க்கிளாக மாற்றுறேன். இப்போ என்ன ஸ்கொயருடைய சைடு 20 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம், அந்த 20 சென்டிமீட்டர் இருக்கிற ஸ்கொயரை நான் உருக்கி சர்க்கிளாக மாற்றுறேன், வட்டமாக மாற்றுறேன். அப்போ எனக்கு அந்த வட்டத்துடைய ரேடியஸ், ஆரம் என்ன அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன் கொஷின்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் எந்த மாதிரி கொஷின் வரலாம்னா, எனக்கு வந்து ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமுடைய ஏரியா கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு எனக்கு செங்கற்கள் அதாவது பிரிக்ஸோடைய ஏரியா கொடுத்துருவாங்க, ஏரியாவோ வால்யூமே கொடுத்துட்டு இப்போ எனக்கு அந்த ரூமை கட்டுறதுக்கு எனக்கு எத்தனை செங்கல் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கலாம். இந்த மாதிரி விதவிதமாக வகை வகையாக நிறைய கொஷின்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா தான். ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா, அதாவது ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 2 ஃபார்முலா இருக்கும், ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுத்துகிட்டா அதுக்கு 2 ஃபார்முலா இருக்கும். அந்த மாதிரி 2 ஃபார்முலா ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபுல்லாகவே ஃபார்முலா பேஸ் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா பேஸ் தான். பட் ஆனால் நான் ஃபஸ்ட்டு டைப் இப்போ உங்களுக்கு ஒன்று எடுக்க போகிறேன் இல்லையா, அதில் சுத்தமாக ஃபார்முலாவே கிடையாது, ஃபார்முலா இல்லாமல் சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி ஃபார்முலா இல்லாமல் சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இஃப் ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%, ஒரு வட்டத்துடைய ஆரத்தை நான் 20% இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதிகரிக்கிறேன் அப்படின்னா அந்த வட்டத்தோட பரப்பளவு என்னவாகும், ஏரியா எவ்வளோ கூடும் இல்லை எவ்வளோ குறையும் அப்படின்ற மாதிரி கொஷின் இருக்கும். எனக்கு அது வட்டத்துக்கு மட்டும் கிடையாது, சதுரத்துக்கு, செவ்வகத்துக்கு, இல்லைன்னா முக்கோணத்துக்கு, இல்லை அடுத்து 3Dயில் நம்ம பார்க்க போகிற உருளைக்கு, எதுக்காக இருந்தாலுமே நம்ம ஃபார்முலா இல்லாமலே அப்ளை பண்ணலாம். அது எப்படி மேம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். என்ன பண்ணுவோம், நமக்கு ஏரியா இனிஷியலாக ஒரிஜினலாக ஒரு ஏரியா இருந்திருக்கும், அந்த ஏரியாவை நான் 100ன்னு அஸ்யூம் பண்ணிப்பேன். அந்த 100லேருந்து இப்போ எனக்கு ரேடியஸ் 20% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரேடியஸ் 20% அதிகரிச்சிருக்கு அப்படின்னா ஏரியான்றது 2 டைமென்ஷன் சொல்லிட்டேன்னா, அப்போ 2 சைடு இருக்கிறத கன்சிடர் பண்ணும், அதாவது டு த பவர் ஸ்கொயர் அப்படின்னு கன்சிடர் பண்ணும். இப்போ பை ஆர் ஸ்கொயர் தானே வரும் நமக்கு சர்க்கிளோட ஏரியா பரப்பளவு, கரெக்டாக? அப்போ ஏ என்னது, எனக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வந்துருமா? அப்போது இதை நான் ஒரிஜினலாக அஸ்யூம் பண்ண ஏரியா 100, எனக்கு இப்போ என்னவாயிடுச்சு, ஆரம் 20% அதிகரிச்சிருக்கேன், 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. நமக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஏற்கனவே நம்ம பர்சன்டேஜ் டாப்பிக்கில் பார்த்தோமா. இப்போ 100%லேருந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா என்னவாயிடும், நமக்கு 120ன்னு ஆயிடுமா. 100 + 20 120, 120/100 அப்படின்னு போட போகிறோம். எனக்கு ஆர் ஸ்கொயர் இல்லையா ஃபார்முலாவில், அப்போ இன்ட்டு இன்னொரு வாட்டி 120/100 அப்படின்னு போட போகிறோம்.
இதெல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு புதுசாக இருக்கிற ஏரியா கிடைக்கும். புதுசாக என்ன ஏரியா கிடைக்கும்னு பாருங்க. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 கேன்சல் பண்ணலாம். இப்போ 12 × 12 144 கிடைச்சிருச்சா? இப்போ நான் ஒரிஜினலாக அசியூம் பண்ணது 100. இப்போ எனக்கு ஃபைனலாக கிடைச்சது 144. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 100லேருந்து 144, அதாவது 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படி தான் நம்ம ஃபார்முலா இல்லாமலே போட போகிறோம் ஃபர்ஸ்ட் டைப்பில். செகண்ட் டைப்பில் நம்ம ஃபார்முலா வச்சு அதுக்கான ஒரு ஷேப்புக்கான ஃபார்முலா வச்சு நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் டைப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய சம் போடுறப்போ நல்லாவே புரியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைப்புக்கான கொஸ்டின்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் டைப்புக்கான கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 20%, ஏரியா இஸ் இன்க்ரீஸ்ட் பை. இங்கே என்ன ஷேப் வேணா இருக்கட்டும், ஏரியா வந்து எனக்கு ஸ்கொயர், அதாவது 2 டைமென்ஷனல் இல்லையா? இப்போ இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களோ அதை நான் எல்லா இடத்துலையும் 2 டைம்ஸ் போடுவேன். ஓகே, இப்போ சைட் ஆஃப் அ ஸ்கொயர் என்ன பண்ணியிருக்காங்க? இன்க்ரீஸ்ட் பை 20%. அப்போ ஒரிஜினலாக இருந்த ஏரியா 100ன்னு வச்சுக்கிறேன். எனக்கு இன்க்ரீஸ்ட் பை 20%னா 100 + 20யா? ஸோ 120/100 இன்ட்டு 120/100. ஏன்னா எனக்கு ஆர் ஸ்கொயர்னு வரும், அதனால நான் 2 வாட்டி இந்த இன்க்ரீஸ் ஆனதை எழுதிக்கிறேன். ஸோ இந்த 100 கேன்சல் ஆகிடும், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும், 144. 100ன்னு இருந்தது எனக்கு 144ன்னு மாறி இருக்கு. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸு? 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏரியா. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 50% and the breadth is increased by 80%, then the percentage change in the area of rectangle. ஒரு செவ்வகத்தோட நீளம் என்ன நடந்திருக்கு? 50% குறைஞ்சிருக்கு. அப்போ ஒரிஜினலா ஒரு ஏரியா 100ன்னு எடுத்துப்போம், 100ன்னு எடுத்துப்போம். அதுல எனக்கு லென்த் என்னவாயிருக்கு? 50% குறைஞ்சிருக்கு. அப்போ 100 - 15 போடணுமா? அப்போ 100 - 50 50/100 அப்படின்னு வந்துடும். அடுத்து இங்க பிரெத் என்னது? எனக்கு இன்க்ரீஸ்டு பை 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகலம் 80% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதிகரிச்சிருக்கு. அப்போ அதிகரிச்சிருக்குன்னா 100 + 80யா? அப்போ 180/100. ஸோ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிடும், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இப்போ என்னது? எனக்கு 18 × 5, ஸோ 490. அதாவது இங்கே வந்து 40 419 கிடைச்சிடும். இப்போ 100 இருந்தது எனக்கு என்னவாயிடுச்சு? 90 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு? குறைஞ்சிருக்கு. 100லேருந்து 90யா குறைஞ்சிருக்கு. அப்போ எனக்கு ஃபைனல், அதாவது ஒரு நியூ ஏரியா என்ன நடந்திருக்கு? புது பரப்பளவு எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? 10% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டிக்ரீஸ்டு பை 10% தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா எப்படி போடணும்னு? அடுத்த சம்ல இருந்து நீங்களும் என் கூடவே சேர்ந்து பேப்பர் பென் எடுத்து சால்வ் பண்ணலாமா? இப்போ பாருங்க அடுத்து. இப்போ ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25%, தென் ஏரியா இஸ் இன்க்ரீஸ்டு பை. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? ஒரிஜினலாக 100 அப்படின்னு எடுத்துக்கணும். இன்க்ரீஸ்டு பை 25%. அப்போ 100 + 25னா 125/100 இன்ட்டு 125/100. கரெக்டா? சாரி. ஸோ இப்போ என்ன நடக்கும்? இந்த 100 இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 25 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்ப இது என்னது? இது 4, இது 5 அப்படின்னு வந்துடும். அடுத்து டிவைடட் பை 4 நம்ம எங்கேயுமே பண்ண முடியாது, பாயிண்ட்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ 5 5s are 25, 2 5s are 10, 10 + 2 12, 1 625. ஸோ 625/4 அப்படின்னு வரும். 1ல் 4 மிச்சம் 2, 5 4s are 20 மிச்சம் 2, 5 5s are 20, சாரி 6 4s are 4 டேபிள் இல்லை, ஸோ 6 4s are 24 அப்படின்னு வரும். மிச்சம் 1ன்னு இருக்கும், ரிமைண்டர் 1. ஸோ 0 சேர்த்துப்போமா? அப்போ பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துப்போம். அப்போ 10ன்னு இருக்குன்னா 2 4s are 8 அப்படின்னு வரும். மிச்சம் 2 அப்படின்னு வரும். அப்போ திரும்ப ஒரு 0 சேர்த்துப்போம். ஸோ 5 4s are 25, 5 4s are 20. ஸோ அப்போ 156.25 மாறிடுச்சு. ஸோ அப்போ 100 இருந்தது 156.25 மாறி இருக்கு. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 56.25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிளியரா? ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் டைப். அடுத்த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 20, தென் ஹவு மச் வில் ஏரியா பி இன்க்ரீஸ்? இதே டைப் தானே ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம். ஸோ அதனால 44% அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து இங்கே என்னது? சைட் ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அது என்ன ஷேப்பாக வேணா இருக்கட்டும்ங்க, ஆனால் இங்கே ஏரியா கேட்டிருக்காங்களா இல்லை வால்யூம் கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். வால்யூம் கேட்டால் என்ன பண்ணணும்? 3 டைமென்ஷனாக வால்யூம் கேட்டால் அப்போ அங்கே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கு என்ன பண்ணணும்? 3 வாட்டி அந்த இன்க்ரீஸை மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதாங்க. இப்போ இங்கே என்னது? டிக்ரீஸ்டு பை 20%. அப்போ 100 இன்ட்டு டிக்ரீஸ்னா 100 - 20யா? அப்போ 80/100 இன்ட்டு 80/100 அப்படின்னு கிடைச்சிடும்.
ஸோ இந்த 100 கேன்சல், இந்த 2 0 இது 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 64. 100லேருந்து 64ன்னு குறைஞ்சிருச்சா? அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 36% குறைஞ்சிருக்கு. ஸோ ஏரியா இஸ் டிக்ரீஸ்டு பை 36%. அடுத்தது பாருங்க, length and breadth of the rectangle become half and double அப்படின்னு சொல்லியிருக்காங்க. half ஆயிருச்சு, இது வந்து 2 மடங்கு ஆயிருச்சு. half ஆயிடுச்சுன்னா என்னது? 100லேருந்து 50 போயிடுச்சு. அப்போ எனக்கு இங்கே 50/100 அப்படின்னு போடணும். இங்கே டபுள் ஆயிடுச்சுன்னா 100%லேருந்து இன்னொரு 100% ஆட் ஆயிருக்கு. அப்போ 100 + 100 200. ஸோ 200/100 அப்படின்னு போடணும். அப்போ ஒரிஜினலாக இருந்த ஏரியாவை 100ன்னு எடுத்துக்குமா? ஸோ 100. இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகிடும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன இருக்குது? 50 × 2. ஸோ 50 × 2 100. நான் ஒரிஜினலாக அசியூம் பண்ண ஏரியாவோ 100, ஃபைனலாவோ 100 தான் வந்திருக்கு. கரெக்டா? அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ரிசல்டன்ட் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ? 100ன்னு இருந்தது, எனக்கு அதே 100 தான் இருக்கு. அப்போ எனக்கு என்னது? இன்க்ரீஸே ஆகலை, 0% இன்க்ரீஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து டயமீட்டர் ஆஃப் ஸ்பியர் இஸ் டபுள்டு, இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. இங்கே ஏரியா தான் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? டபுள்னா 200/100. அப்போ ஒரிஜினலாக 100ன்னு எடுத்துப்போம். இன்ட்டு 200/100 இன்ட்டு 200/100. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 200 × 2 என்னது? நமக்கு 400 அப்படின்னு கிடச்சிருச்சா? ஸோ 400 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்க. 100 இருந்தது, எனக்கு 400ன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ இன்க்ரீஸ்ன்னு கிடச்சிருமா? ஸோ 400 - 100 300% எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 169 cm². இஃப் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 69%, by what percent does the square of a side of a square increase? ஸோ இங்கே பாருங்க, சதுரத்தின் பரப்பளவு எனக்கு 69% அதிகரிக்கப்படுமாயின் சதுரத்தின் பக்கத்தின் அதிகரிப்பின் சதவீதம் கேட்டிருக்காங்க. எப்பயும் நமக்கு என்ன கொடுப்பாங்க? சைடோடைய இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் கொடுத்துருவாங்க. ஏரியா என்ன நடக்கும்னு கேட்பாங்க. இங்கே ஏரியாவோட இன்க்ரீஸ் கொடுத்துட்டாங்க, சைடு பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும்? எனக்கு ஃபைனலாக இருக்கிற ஏரியா 69% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100 + 69 169. நமக்கு ஃபைனலாக வர ஆன்சர் 169 கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னு தெரியாது. ஸோ x/100 x/100. ஒரிஜினலாக ஏரியா எவ்வளோ வச்சுப்போம்? 100ன்னு வச்சுப்போமா? ஸோ அதுதான் இங்கே நான் அசியூம் பண்ணியிருக்கேன். இந்த சைடோடைய இன்க்ரீஸ் தான் நமக்கு தெரியாது. ஸோ அதனால நான் xன்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிடுமா? அப்போது இங்கே 2 x இருக்குது. கரெக்டா? அப்போ x² = 169 × 100. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட்னு வந்துடுமா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 × 100. 169 ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னது? 13. 100க்கு 10 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 130 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்கே எக்ஸோட வேல்யூ 130 அப்படின்னா என்ன மீனிங்? நமக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சைடு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரியணும்னா என்ன பண்ணணும்? -100 பண்ணணுமா? ஸோ அப்போ 30% எனக்கு என்ன ஆயிருக்கு? சைடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரிவர்ஸில் கேட்டாலும் தெளிவாக ஆன்சர் போட்டணும். எப்பயும் நமக்கு என்ன சொல்லுவாங்க? இங்கே சைடு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி இந்த சைடு இன்க்ரீஸ் தான் கேட்டிருக்காங்க, ஏரியா இன்க்ரீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஃபைனல் ஆன்சர் இங்கே நமக்கு வர்றதை கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால ஃபைனல் ஆன்சர் வர்றது இது ஒரிஜினலாக நம்ம அசியூம் பண்ணுறது. இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ நான் அதனால அதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது 130னா என்ன அர்த்தம்? 100லேருந்து 30% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 30% தான் ஆன்சர். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஃப் ஈச் சைடு இஸ் டபுள்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பக்கமும் என்ன பண்ணியிருக்காங்க? டபுள் பண்ணியிருக்காங்க. அப்போ 100 ஒரிஜினல்னு வச்சுப்போம். டபுள்னா என்ன பண்ணுவோம்? 200/100. ஸோ 200/100 இன்ட்டு 200/100. ஸோ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகிடும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 400 அப்படின்னு கிடைச்சிடும். இங்கே ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ்? இங்கே வந்து என்ன கேட்கல நமக்கு? ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்கல, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஏரியான்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ? ஸோ இது ரெண்டை மட்டும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீஸ் எவ்வளோன்னு தெரியும். அது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் நமக்கு தெரியாது. அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வேணும்னா நம்ம பர்சன்டேஜில் ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அமௌண்ட் சேஞ்ச் பை ஒரிஜினல் அமௌண்ட் இன்ட்டு 100 அப்படின்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அமௌண்ட் சேஞ்ச் அப்படின்னா இது ரெண்டு அமௌண்ட் சேஞ்ச் என்னது? எனக்கு
300%. ஸோ 300% டிவைடட் பை ஒரிஜினல் அமௌண்ட் என்னது இங்கே 100 அப்படின்னு எடுத்தோம். ஸோ 100 இன்ட்டு 100. ஸோ இப்போ இந்த 100 100 கேன்சல் ஆயிடுச்சு 300 அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ்ன்னு தெரியும். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா இது பண்ணணும். ஓகேவா? பண்ணி கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதனால இங்கே வர்ற 300 இங்கே வர்ற 300 சேமா வந்துருச்சு. சில இடத்துல நமக்கு அந்த மாதிரி சேமா வராதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், கரெக்டாக இதை போட்டு கண்டுபிடிச்சிடணும். கிளியரா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், டைப் 1ல ஃபார்முலாவே இல்லாமல் பார்த்துட்டோம். இப்போ டைப் 2 பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு சில ஃபார்முலா தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் என்னது, ஸ்கொயர்